வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு விஷயம் பார்க்கலாம். அதாவது படித்ததில் பிடித்தது. இதில் PN பரசுராமன் அவர்கள் எழுதிய நூல் நிம்மதியாக வாழ அப்படிங்கிற நூலில் ஒரு நடந்த நிகழ்ச்சி பற்றி இவர் குறிப்பிட்டிருந்தார். அது என்னன்னா, அதாவது இறைவன் எப்போவும் சத்தியம், நேர்மை, தவறாத மனிதர்கள்ட்ட அவங்க பக்கம்தான் இருக்கார் அப்படிங்கிற அதுக்காக அந்த மாதிரி நடந்த நிகழ்ச்சி என்னை இதை விளக்குற விதமாக நடந்த நிகழ்ச்சியை அவர் குறிப்பிடுறாரு. எப்படின்னா, ஆங்கில ஆதிக்கம் வந்த நாளில் ஒரு மோவாருங்கிற நாடு, அதில் ஷியார்வாங்கிற ஒரு கிராமம். அங்கே அது மன்னராட்சி. அங்கே ராணா சஜ்ஜத் சிங் அப்படின்னு ஒரு மன்னர் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த ஊரில் நிறைய அந்தணர்கள், அவங்கெல்லாம் வேத விற்பனர்கள். அவங்க அந்த ஆலயத்தை பராமரிக்கிறது, ரொம்ப சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருக்கிறது, நீதி நேர்மை தவறாமல் இருக்கிறது, இதெல்லாம் பார்த்து வியந்த அந்த மன்னர் அந்த கிராம மக்களுக்கே, இந்த அந்தணர்கள் நிறையா இருக்கிற அந்த கிராம மக்களுக்கே அந்த கிராமத்தை கொடுத்துட்றதா நினச்சி அவர் என்ன சொன்னார், இங்கே உள்ள மக்களுக்கு எந்த வரியும் கிடையாது அப்படின்னு வரி சலுகை கொடுத்தாரு. அப்புறம் அரசு மானியமாக, அப்போ அந்த காலத்தில் 1000 ரூபாங்கிறது பெரிய விஷயம், 1120 ரூபா மாதம் மாதம் அரசு மானியம் கிடைக்கும், இப்படியெல்லாம் அறிவிச்சிருந்தார். இதை அவங்களோட சந்ததியும் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு தாமரை பட்டயத்தில் இந்த விஷயத்தெல்லாம் பொறிச்சு கொடுத்துருந்தாரு. அப்புறம் அவர் காலத்துக்கு அப்புறம் இந்த மக்கள் அந்த தாமரை பட்டயத்தை கவனிக்கலை. அது எங்கேயோ தொலைஞ்சு போயிடுச்சு. தேடி பார்த்தாங்க, அப்புறம் அப்படியே விட்டுட்டாங்க. இது என்ன அதில் எழுதியிருக்கே, இருந்தாலும் இதுதானே நடைமுறையில் நடந்துக்கிட்டு இருக்கு, இதை மீறி போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அவங்க அதை தேடவும் இல்லை. அப்புறம் இதுக்கு அடுத்து மன்னர் பகத்சிங் அப்படின்னு வந்தார். வந்த உடனே அவர் என்ன சொன்னாருன்னா, இது இப்போ இந்த அரசு மானியம்லாம் எங்களுக்கு நிதி நிலைமை ரொம்ப சரியில்லை, அரசு மானியமெல்லாம் கொடுக்க முடியாது, அதே சமயத்தில் வரியும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தார். இதனால் அந்த அந்தணர்களுக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. நம்மளால் வரியும் கட்ட முடியாது, இந்த மானிய தொகையும் நின்று போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் குடும்பம் நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போ அரசு அதிகாரியாக சலோன் கிளியட் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போய் முறையீடு செஞ்சாங்க. சரின்னு அவர் ஒரு இடத்துல இதை நம்ம விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆற்றங்கரை, அதாவது உதயப்பூர் இடத்துல ஒரு ஏரி கரையில் இதை விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிப்பு செஞ்சார். அந்த ஏரிக்கரையில் ஒரு பக்கம் அந்தணர்கள் எல்லாம் உட்காந்துருந்தாங்க, இந்த பக்கம் அந்த பகத்சிங் உட்காந்துருந்தார். அப்போ அந்த அந்தணர்கள்லாம் நம்ம பக்கம் தீர்ப்பாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டிக்கிட்டாங்க. அதில் ஒரு அந்தணர் இறைவா உங்களுக்கு தெரியும் என்ன, நாங்கள் சத்தியம் தவறாமல் இருக்கோம், என்ன எங்கள் பக்கம் நீங்கள் தயவு நீங்கள் தீர்ப்பு கொடுக்கணும், என்ன எங்கள் பக்கம் நீங்கள் இருக்கணும் இறைவா அப்படின்னு சொல்லி மனசார வேண்டினார். இந்த இப்போ விசாரணை ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ பக்கத்தில் மரத்தடியில் எங்கேருந்தோ ஒரு குரங்கு டக்குன்னு அந்த ஏரிக்கரையில் அந்த ஏரிக்குள்ளே குதிச்சு ஒரு சில நிமிடங்கள் அந்த குரங்கையே காணாம். அப்புறம் ஏரியில் மூழ்கி வெளியில் வந்தப்போ அது கையில் அந்த தாமரை பட்டயம் இருந்தது. அதை அதுவே கொண்டு அந்த மேடையில் அப்படியே போட்டுட்டு ஓடி போயிடுச்சு. உடனே அதை பார்த்த எல்லாருக்கும், அந்தணர்களுக்கும் சரி அரச அதிகாரிகளுக்கும் சரி, அப்படியே மெய்சிலிர்த்து போச்சு. இந்த இறைவன் எப்படி இந்த இவங்களுக்காக சாதகமாக இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு நினச்சி அவங்க ஆனந்த கண்ணீர் விட்டாங்க. இது நடந்த நிகழ்ச்சி. என்ன இதை அவர் ரொம்ப அழகாக விவரிச்சிருக்காரு. அதை பார்த்துட்டு அந்த அதிகாரி இந்த மக்களுக்கு இந்த கிராம மக்களுக்கு வரி கிடையாது, அரசு மானியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிட்டார். என்ன இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம என்றைக்கும் எந்த சூழ்நிலையிலையும் நீதி நேர்மையை கடைப்பிடிச்சு சத்தியம் தவறாமல் வாழ்ந்தோன்னா இறைவன் நம்ம கூடையே இருப்பார்.
நமக்கு என்ன வேணுங்கிறத அவரை கேட்க வேண்டியதே இல்லை. அவர் சரியான நேரத்தில் சரியான ஆள் மூலமாக நமக்கு அந்த உதவியை கிடைக்க செய்வார் அப்படிங்கிறது இதிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் நான் அப்பப்போ படிக்கிறத வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.